சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி அப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. பார்வதி வந்து கோயிலுக்கு வந்து வராங்க. அப்பன்னு பார்த்து இவ சொன்னதுக்காகலாம் என்னாலலாம் கோயிலுக்குள்ளே இறங்கிலாம் தேடலாம் முடியாதுன்னு காருக்குள்ளேயே வந்து சிவராமனை உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் சந்தைன்னு வந்துடுச்சு, நான் போய் பார்த்துட்டா தெரிஞ்ச போது நம்ம ஜானியை பற்றி நமக்கு தெரியாதா? அண்ணியை பற்றி குறை சொல்லியிருக்கா, அதனால தான் என்னால் நம்பவும் இல்லை. நீங்கள் தான் எதுவுமே ஒத்துக்க மாட்டீங்களே. எனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம் தானே. உபதேசம்லாம் வந்து ஊருக்கு தானே, நமக்கெல்லாம் கிடையாதுல்ல அப்படின்னு சொன்னோன்னே சரி போய் தேடலான்னு சொல்லிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளே வந்து வராங்க. எனக்கெல்லாம் சந்தேகமே இல்லை. கண்டிப்பாக வந்து ஜானகி, சீனு இவங்க யாருமே வந்து இந்த கோயிலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேணால் அவங்க இங்கே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கோயிலில் இருப்பாங்கன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. ஏன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுங்கன்னு சொல்லி பார்வதி வந்து அந்த இடத்துல பேசுகிறாங்க. ஒரு பக்கம் ரகுராமும் சிவராமனும் கோயில் ஃபுல்லாக வந்து தேடுறாங்க. சில பேர்லாம் வந்து கூட்டமாக வந்து விளக்கு போட்டுட்டு இருக்காங்க. அங்கே எதுவும் இருப்பாங்கன்னு நினச்சி அங்கே பார்க்குறாங்க, அங்கேயும் இல்லை. குருக்கள் வராங்க. குருக்கள்கிட்ட வந்து கேட்டாங்க, ஜானகி வந்தாங்க ஆனால் முன்னாடியே போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. அதான் எனக்கு முன்னாடியே தெரியுமே, ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அங்கே மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. உங்ககிட்ட போய் சொன்னதுனால அச்சோ கொஞ்சமாவது கோயிலுக்கு போயிட்டு வந்து அங்கே காலேஜில் போய் விளாட்ணும் தான் அவங்க வந்து ஆசைப்பட்டிருக்காங்க. அதான் நடந்திருக்கு. ஏய் இன்னமும் நீ திருந்த மாட்டியா? அண்ணி மேலே போய் இது மாதிரி பழி போட்டுக்கிட்டு இருக்க. உண்மையை சொன்னால் நீங்கள் இது மாதிரி தானே பேசுவீங்க அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பார்வதி வந்து திட்டுறாங்க. நீங்கள் காலேஜுக்கு போயிட்டு அங்கேயும் வந்து இருக்காங்களா இல்லையா, யார் விளாட்றா எல்லாம் ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து பேசணும். இப்போ பாதியிலே இது மாதிரிலாம் முடிவு எடுக்க முடியாது. அண்ணா இவன் சொல்கிற மாதிரிலாம் இருக்காதுண்ணே. சாமி கும்பிட்டுட்டு முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு டேரெக்டாக வந்து வீட்டுக்கு வந்து போயிருப்பா, இதானே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம சிவராமன், ஜானகி வந்து வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறியா? அதெல்லாம் முடியாது. இப்போ நம்ம காலேஜுக்கு தான் அடுத்தது போகிறோம்னு சொல்லி குடுகுடுன்னு காலேஜுக்கு வந்து போயிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் யாரோ வந்து ஈஸ்வரின்னு ஒரு பொண்ணு கூட தான் தனா வந்து விளாட போகிறாங்க போல இருக்குது. அவங்க கோச் வந்து பேசுகிறாங்க. ஈஸ்வரியோட கோச், இவ தான் வந்து தனலட்சுமி, இவளை தான் நீ சந்திக்க போகிற. அந்த ஈரோட்டுக்காரி வேணால் தோற்றுருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக வந்து நான் தோக்க வாய்ப்பே இல்லை. இந்த ஈஸ்வரி யாருன்னு கூடிய சீக்கிரம் நிரூபித்து காட்டுறேன்னு அந்த பொண்ணு மட்டும் சொல்லிட்டு போகுது. ஒரு பக்கம் தனா, நீ இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. சில பேர் வந்து விளாட்றதுக்கு முன்னாடி இப்படி தான் வந்து புத்திசாலித்தனமாக வந்து ஜெயிக்கணும், மனசை வந்து தோல்வி பயம் வர வைக்கணுங்கிற மாதிரி பாட்டப்பட வைப்பாங்க. நீ யாருன்னு எங்களுக்கும் தெரியும். அதனால் நீ வந்து கவலைப்படாமல் இரு. நிச்சயம் வந்து கப்பு உனக்கு தான், கோல்டு உனக்கு தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது, என்னது தனா ரொம்ப பாட்டமாக இருக்காளே, இதை வந்து நார்மல் நிலைமைக்கு கொண்டு வரணும்னு மணிவண்ணன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க. சீனோட அப்பா, நானும் ஒரு காலத்தில் மிகப்பெரிய பேட்மிண்டன் பிளேயர் தான். இங்கே விளாட்றத பார்த்தா நானும் வந்து கலந்துக்கிட்டு கோல்டெல்லாம் அடிக்கணும்னு ஆசையாக இருக்குங்கிற மாதிரி பேசணுன்னே எல்லாரும் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அந்த இடத்துல. நானும் ஒரு காலத்தில் பிளேயர் தான், என்ன கண்டினியூ பண்ணியிருந்தா ஏகப்பட்ட மெடல்லாம் இருக்கும் சரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. அப்பா வாங்குறப்ப வாங்கிக்கலாம்ப்பா, முதல்ல இங்கே ஃபுல்லாக வந்து யாரை நம்ம ஃபோக்கஸ் பண்ண வந்திருக்கோம்? தனலட்சுமியை தான். ஆமாம்மா தனலட்சுமி வந்து முக்கியமான பிளேயர்ரா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். போட்டி வந்து ஆரம்பிக்க போது ரெண்டு பேரும் வந்து நேருக்கு நேராக நிற்கிறாங்க. ஈஸ்வரி வந்து விளாட்றாங்க. ஒரு பக்கம் வந்து தனலட்சுமி வந்து ரெண்டு பேரும் டஃப்பாக வந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. காலேஜ் வாசலில் வந்து இறங்குறாங்க. காலேஜ் வாசலில் வந்து இறங்கினோன்னே இன்றைக்கி ஏதோ பேட்மிண்டன் போட்டிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க. ஆமாம் அங்கே விளாட தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்வதி வந்து அவங்க ஹஸ்பண்ட் சிவராமன்கிட்ட வந்து பேசுகிறாங்க. சும்மாவே இருக்க மாட்டியா? நீ பிரச்சனையில் வந்து மாட்டிக்க போகிற. அண்ணி பேரில் வந்து புகார் வந்து கொடுத்துருக்க. வீட்டுக்கு வா, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் அடிப்பீங்க, அதை பற்றி கவலை இல்லை. ஒரு வேளை அண்ணி, சீனு, மாயா, மணிவண்ணன் எல்லாரும் வந்து நம்ம தனத்துக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுவும் எனக்கு முன்கூட்டியே வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, ஃபஸ்ட்டு போய் பார்ப்போம். எதையுமே வந்து முன்கூட்டியே தெரியாமல் நம்ம எதையுமே யோசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நிற்கிறாங்க. பார்த்தா தனா விளாட்றத இவங்க 3 பேரும் பார்த்துட்றாங்க. என்னமோ சொன்னீங்க, தனலட்சுமிலாம் இங்கே இருக்க மாட்டான்னு பார்த்தீங்களா? தனலட்சுமி இங்கே தான் விளாண்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, தனலட்சுமி சூப்பராக வந்து விளாண்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து அவங்க அப்பாவை பார்த்து அடுத்த நொடி வந்து அந்த காக்கை வந்து அடிக்காமல் அப்படியே வந்து மயக்கம் போட்டு கீழே வந்து விழுந்துடுறாங்க அந்த இடத்துல. என்னாச்சு என்னாச்சுன்னு எல்லாரும் தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. பார்த்தா நம்ம மாயாவாக இருக்கட்டும், ஜானகி அம்மா, மணிவண்ணன், சீனும் 3 பேரும் 4 பேரும் வந்து பார்த்துட்றாங்க ஆப்போசிட்டில் நம்ம ரகுராம் இருக்கிறத. என்ன ஆச்சுன்னு தெரிலன்னு சொல்லி பேர் எதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க. அப்பா வந்துட்டாங்க, இனிமேட்டு என்னால் விளாட முடியாது. என் கனவு ஆசைக்காக வந்து நீங்கள்லாம் திட்டு வாங்க வேணாம், நான் இனிமேட்டு விளாட முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. இது எல்லாரும் வந்து கேட்குறாங்க, என்னது விளாட முடியாதா? இந்த மாதிரி ஸ்டேஜில் நீ வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். இல்லைன்னு வச்சுக்கேன் ரொம்ப கஷ்டமா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உன்ன மாயா வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. நம்ம ரகுராம் வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நீ இங்கே வந்திருக்க, கண்டிப்பாக விளாண்டு ஜெயிச்சேன்னு வச்சுக்கேன், கோல்டோட போயிட்டு அந்த பிரச்சனையும் வந்து சமாளிக்கலாம். இல்லைன்னு வச்சுக்கேன்,
எப்படியோ பிரச்சனைன்னு ஆகிப்போச்சு. அப்பா விட மாட்டாங்க. அதனால அப்பாவுக்கு எதிராக வந்து விளாண்டு இங்கே எதையும் சாதிக்க போகிறதில்ல. எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. என்னால் நீங்கள் எல்லாரும் வந்து மாட்டிக்க வேணாம். என் ஆசை கனவுக்காக எத்தனை மாசமாக நீங்கள் போராடினீங்க. என்ன கடைசி நேரத்தில் அப்பாவுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்க. தெரிஞ்சு போச்சு. அப்பாவுக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தனா சொல்கிறது எல்லாத்தையும் வந்து கேட்டு மனசு உருகி போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம் அப்போனா என் பொண்ணோட எதிர்காலம் பேட்மிண்டனில் தான் இருக்கா. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நான் வந்து அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கேனா. என்னடா ரகுராம் இப்படியெல்லாமா நீ பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம் நான் சொல்கிறேன் திரும்பியும் தனா திருப்பியும் இவ்வளோ ஸ்டேஜ் ஏறி வர்றதுக்கு ரொம்பவே கஷ்டம். இப்போ ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுக்கேன். ஒருத்தன் 1000 வாட்டி ஒரு கல்லை வந்து அடிப்பாங்களாம். அடித்ததுக்கப்புறமேட்டுக்கு இது வந்து உடையவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கல்லில் வந்து எழுதி வைப்பானா. என்னடா இருக்குன்னு சொல்லி ஒருத்தன் வந்து கடந்து போகிறப்ப 1000 வாட்டி அடித்தும் ஒரு கல் உடையவே இல்லை. லைட்டாக சுற்றியில் எடுத்து ஒரு வாட்டி அடித்தான். கல் வந்து 2 துண்டாயிடுச்சு. என்னடா அவன் முயற்சி பண்ணதை இன்னும் ஒரு நொடி வந்து முயற்சி பண்ணியிருந்தானா அவன் வந்து சாதிச்சிருப்பான். ஆனால் சாதிக்காமல் அவன் எப்போதும் போல் ஒரு நபராக வந்து ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு போவாங்க. அதனால தான் எப்போ வெற்றி கிடைக்குன்னு யாருக்குமே தெரியாது. மோதணும்னு முடிவு பண்ணியாச்சு, விளையாடணும் முடிவு பண்ணியாச்சுன்னா அது ஆப்போசிட்டில் மிகப்பெரிய ஆளாக இருந்தால் என்ன, இல்லை சாதாரண ஒரு பணியாக இருந்தால் என்ன, மோதணும்னா மோதி பார்த்து நம்ம ஜெயிச்சிடணுங்கிற மாதிரி அன்பா பாசமாக வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம தனாத்துக்கு புரிய வைக்கிறதுக்காக இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது, 4 நிமிஷம் தான் இருக்குது, 3 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி டயத்தை டியூரேஷனை குறைச்சிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்து நம்ம மாயா பேசும்போதே இன்னும் 30 வினாடி தான் இருக்குது, அதுக்குள்ளே வந்தால் தான் உண்டு. ஈஸ்வரியோட கோச் வந்து பேசுகிறாங்க. உனக்கு தான் கோல்டு, இதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. அவங்க அப்பா வந்ததுனால விளையாடலை போல இருக்குது தனலட்சுமி. நான் கூட தனலட்சுமியை எப்படா ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி தான் யோசித்தேன். ஆனால் உன்னோட பெட்டராக தான் விளாண்டாங்கிற மாதிரி அந்த கோச் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஆமாம் கோச், இதை நானும் ஃபீல் பண்ணேங்கிற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் கோச் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கார்த்தி வந்து எத்தனையோ வாட்டி பேசுகிறாங்க. தனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டா திருப்பி இவ்வளோ தூரம்லாம் வர முடியாதுமா, புரிஞ்சுக்குமா. கோச் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் எனக்கு சுத்தமாக தெரியவே இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் வேக வேகமாக வராங்க. பேட்டை வந்து பிடிங்கிடுறாங்க. சார் நான் சொல்கிறத கேளுங்கன்னொன்னே உடனே பின்னாடி வந்து கை எடுத்து காட்டுறாங்க. கார்த்தி வந்து அமைதியாகிடுறாங்க. அந்த இடத்துல என் பொண்ணு எப்போதும் ஜெயிச்சு தான் இருக்கணும், தோத்ததாக இருக்கக்கூடாது. போய் விளையாடுமா, விளையாண்டுட்டு வா, ஜெயிச்சுட்டு வா, அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலான்னொன்னே அவங்க அப்பா ஆசீர்வாதத்தோட சூப்பராக வந்து விளாட்றாங்க. மேட்ச்சில் வந்து ஜெயிக்கிறாங்க. ரகுராம் வந்து எதுவுமே சொல்லாமல் வந்து மௌனமாக நின்றுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லியிருந்தா கூட ரகுராம் வந்து ஏற்றிருப்பாரு. ஆனால் எல்லாருமே வந்து ரகுராம்கிட்ட வந்து மூடி மறைச்சது தான் அவருக்கு வந்து குற்ற உணர்ச்சியாக இருக்குது. யார் வேணாலும் உண்மையை வந்து மறைக்கலாம். ஆனால் ஜானகி எப்படி உண்மையெல்லாம் மறைக்கலாங்கிற மாதிரி தான் ரகுராமோட மனசில் ஜானகிக்கு பேரில் வந்து மிகப்பெரிய வந்து அங்கீகாரம் கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. அது வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஜானகி நீயா என்கிட்ட பொய் சொன்ன, யார் வேணாலும் பொய் சொல்லலாம், நீ பொய் சொல்வியா என்கிட்டங்கிற மாதிரி ரொம்ப ஃபீலிங்காக எந்த வார்த்தையும் பேசாமல் அங்கேருந்து குடுக்குன்னு போகிறாங்க. உங்கள் அப்பா என்னை அடிச்சிருந்தா கூட பிரச்சனை இங்கேயே முடிஞ்சிருக்கும். ஆனால் பேசாமல் போகிறாங்கன்னு சொல்லி ஜானகி வந்து பட்டமாக